ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம ஆனி அனுஷத்துல அவதரித்த லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அப்படின்னு வரக்கூடிய நாதமுனிகளோட வைபவத்தை அனுபவிக்கலாம். அதாவது நாதமுனிகள் அப்படின்னாலே இவர் நம் சம்பிரதாயத்துல முதல் ஆச்சாரியனாக கருதப்படுறார். பெருமாளோடு கூடிய தாயார் முதல் ஆச்சாரியனாகவும், ரெண்டாவது அந்த வரிசையில வருது நாதமுனிகள். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம்ன்ற மாதிரி இவர் தான் முதல் ஆச்சாரியனாக வராரு. இவரை பத்தி பார்க்கும்போது கிபி 823 ஆண்டு இவரது அனுஷத்துல ஆனி அனுஷத்துல பௌர்ணமி திதியில கிருது வருஷத்துல இவர் இவருடைய அவதாரம் காட்டுமன்னார் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுற வீரநாராயணபுரத்துல இவர் விஸ்வக்சேனருடைய படை தளபதி ஆன கஜானனோட அம்சமாக இவருடைய அவதாரம். இவருடைய தந்தை ஈஸ்வரமுனி, மகனும் இவருக்கு ஈஸ்வரமுனியே. திருநாமங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் நாதமுனிகள், ஸ்ரீ ரங்கநாதமுனி, நாத பிரம்மர் அப்படின்னு பல திருநாமங்கள் இருக்கு. இவருடைய ஆச்சாரியர் நம்மாழ்வார். சிஷ்யர்கள் பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்கா சிஷ்யரை கொண்டவர் தான் இவரும். உய்ய கொண்டார் குருகை காவலப்பன், பிள்ளை கருணாகரதாசர், நம்பி கருணாகரதாசர், ஏறு திருவுடையார், திருக்கண்ண மங்கை ஆண்டான், வானமாமலை தெய்வநாயக ஆண்டான், உருப்புட்டூர் ஆச்சான் பிள்ளை, சோகத்தூர் ஆழ்வான், கீழையகத்தாழ்வான், மேலையகத்தாழ்வான் சொல்லிட்டு இவருடைய சிஷ்ய பரம்பரை நீடுறது. இவர் எழுதிய கிரந்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ்திரம் எழுதினாரு, நியாய தத்துவம், யோக ரகசியம், அப்புறம் புருஷ நிர்ணயம். இதுல எதுவுமே இப்ப பெரும்பாலா காணப்படலை. இவரை பத்தி சொல்லும்போது இவர் காட்டுமன்னார் கோயில்ல திருவதாரம் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். அந்த காட்டுமன்னார் பெருமாளுக்கே இவர் நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார். அவ அப்பாவோட கூடி பெருமாளுக்கு அனைத்து வித கைங்கரியமும் இவரே பண்ணிட்டு வந்தாரு. அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, இவருடைய பெருமை அப்படின்றது என்ன, நாதமுனிகள் ஏன் முதல் ஆச்சாரியன் அப்படின்னா, 4000 திவ்ய பிரபந்தத்தை நமக்கு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் கொடுத்தாங்க. ஆனா அவங்க காலத்துக்கு அப்புறம் அது மறைஞ்சு போயிடுது. பல 1000 வருஷங்கள் கழிச்சு அந்த 4000 மீட்டு திருப்பியும் நமக்கு கொடுத்தது நாதமுனிகள். இல்லைன்னா இன்னைக்கு அந்த 4000ன்ற அமுதத்தை நம்ம இழந்திருப்போம். அதாவது இந்த வாழ்க்கை வாழறதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருளி செயலை சொல்றது தாங்க. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல இருக்க இனிமை, அதோட சொல் இனிமை, அதோட பொருள் இனிமை, அதோட இலக்கண அழகுன்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களாக இருந்தாலும் அதை திருப்பி நம்ம சம்பிரதாயத்துக்கு அவங்க மீட்டு கொடுத்தவர் அப்படின்ற பெருமை இந்த நாதமுனிகளையே சேரும். அப்படிப்பட்ட இவர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வராரு காட்டுமன்னார் கோயில்ல. அப்ப திருக்குடந்தைய சேர்ந்த சில பக்தர்கள் வராங்க. சன்னதிக்கு ஆரா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயேன்ற மாதிரி திருவாய்மொழி பாசுரத்தை பாடுறாங்க. பாடும்போது குடலையன் பின் பேச்சு முளையூடு அவளை உயிருண்டான், கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சரகோபன், குழலில் மலிய சொன்ன ஓர் 1000 துளி 10 அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அப்ப இவர் கேட்கிறாரு, பா 1000த்துல 10 நீங்க, மீதி 990 எங்க அப்படின்னு நாதமுனிகள் அந்த வைஷ்ணவர்களை கேட்கிறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எங்களுக்கு இந்த 10 தான் தெரியும், மீதி இருக்கிறவங்களுக்கு இது கூட தெரியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எங்கேருந்து வரீங்கன்னு ஒண்ணு, நாங்க திருக்குடந்தையிலேருந்து வரணும்னு அந்த திருக்குடந்தை ஆறாமுத பெருமாளை மனசால தியானம் பண்றாரு, வேண்டிக்கிறாரு. அப்ப நம்மாழ்வார் காட்சி தராரு கனவுல. அவர் சொல்றாரு, திருக்குறுகூருக்கு வாங்கோ, உமக்கு எல்லாம் கிடைக்கும், விடை கிடைக்கும் அப்படின்னு கனவுல நம்மளுடைய பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர் அப்படின்னு அழைக்கப்படுற மாறன் சடகோபன் நம்மாழ்வார் காட்சி தந்து இதை மாதிரி சொல்றாரு. சொன்ன உடனே இவரும் நேரம் என்ன பண்றாருன்னா திருக்குறுகூர்ன்ற ஆழ்வார் திருநகரிக்கு போறாரு. அங்க இருக்க பொலிந்த நின்ற பிரான பலவாறு சேவிக்கிறாரு.
சேவிச்சு இந்த கிரந்தம் கிடைக்கணும், இந்த மீதி இருக்க 990 பாசுரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அவருக்கு ஒருத்தர் வழிகாட்டுறாரு. அதாவது இங்க பராங்குசதாசர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மதுரகவி வம்சத்தை சேர்ந்தவர். அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு அவரை போய் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்களோட ஆச்சாரியனான மதுரகவியர்கள் அருளிய கண்ணினும் சிறுத்தாம்பினால் அப்படின்ற 11 பாசுரம் இருக்கு. அதை நான் உமக்கு சொல்லித்தரேன். நம்மாழ்வார் இந்த திருப்புலிய மரத்து கீழே உட்கார்ந்துதான் யோகத்துல தான் உட்கார்ந்துருந்தாராம். அப்படிதான் எல்லா பாசுரங்களையும் தந்தாராம். நீங்க அந்த திருப்புலிய மரத்து கீழேயே உட்கார்ந்து இந்த கண்ணினும் சிறுத்தாம்ப 12,000 தூர உரு சொல்லுங்கோ, உமக்கு ஏதாவது வழி பிறக்கும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவரும் திருப்புலிய மரத்துக்கு போய் அங்க அமர்ந்து பொலிந்த நின்ற பிரானையும் வீரநாராயண பெருமாளையும் மனசுல நினைச்சுண்டு நம்மாழ்வார வேண்டி இந்த கண்ணினும் சிறுத்தாம்ப 12,000 தடவை சொல்றார். சொல்லி முடிக்கிறாருங்க. உடனே நம்மாழ்வார் சரமத்தினிமேனியோடு கூடி அசிரீதியாக வந்து ஒரு வாக்கும் சொல்றார். வராரு வந்து சொல்றாரு, உமக்கு என்ன வேணும், எதற்காக இப்படி என்ன வேண்டிக்கிறீங்க அப்படின்னு உடனே இவர் சொல்றாரு, ஏதோ 990 பாசுரம்ன்றாங்க, அதை கொடுங்க. அதுதான் வேணுமா? இல்லை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதே, அத்தனையும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் இவருக்கு 4,000 ஞானக்கண் கொடுத்து அதன் மூலமாக ஓதறார். அப்படி சொல்லும்போது பொலிக பொலிக போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமுனுக்கு யாதென்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டுகொன்மீன் கடன்மன்னன் பூதங்கள் மண்மேல் இரிய புகுந்திசை பாடி ஆடி உழிதருகின்றோம் அப்படின்ற பாசுரம் வரும்போது இவர் சந்தேகம் கேட்கிறாருன்னா நம்மாழ்வார்கிட்ட நாதமுனிகள், இந்த பொலிக பொலிகன்ற பாசுரம் நீங்க யாரை நினைச்சு பாடினீங்க? இதுவா பவிஷ்யத் ஆச்சாரியனான சுவாமி ராமானுஜரை பத்தியது அப்படின்னு சொல்லி அவருடைய திரு விக்கிரகத்தையும் ரகசிய திரயத்தையும் ரகசிய அர்த்தங்களையும் அத்தனையுமே யோக சாஸ்திரம் அத்தனையுமே இவர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, தன்னுடைய திருவிக்கிரகத்தையும் கொடுக்குறாரு. அது அத்தனையும் அங்கேயே பொலிந்த பிரான் நின்ற பிரான் சன்னதியிலே அந்த பகவானெல்லாம் ஏல பண்ணி இவர் இந்த 4,000 சொல்றாரு. அந்த பெருமாளையே நினைச்சுட்டு சொல்லிட்டு இருக்காரு. நம்மாழ்வான உள்ளத்துல நினைச்சுண்டு இந்த பொலிந்த நின்ற பிரான கண்ணால பார்த்து அந்த பாசுரங்களை தினைக்கும் சொல்லிட்டு வராரு. இப்படியே காலம் ஓடுறது. அப்போ வீரநாராயண பெருமாள் ஒரு நாள் கனவுல இவருக்கு தோன்றி காட்டுமன்னார் கோயிலுக்கு வாப்பான்னு கூப்பிடுறாரு. இவரும் அங்க போறாரு. அந்த பெருமாள் சொல்றாரு, அப்பா என் முன்னாடி பாசுரம் பாடுப்பான்னு 4,000 பகவானுக்கு அருளி செயல் ரகசியத்திரை என்னென்ன கத்துண்டாரோ அத்தனையும் பகவான் அங்க இருக்கிற மன்னனார் முன்னாடி பாடுறாரு. அவருக்கும் பகு சந்தோஷம். இதெல்லாம் வகுத்து அமைப்பா, இதெல்லாம் தொகுத்து அமைப்பானவுடனே இவரும் அதை வகுத்து தொகுத்து அந்த 4,000 முதலாயிரம் 2,000 திருவாய்மொழி இயற்பா அப்படின்னு சொல்லி பிரிச்சு அதை அழகா தொகுத்தும் அமைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த பெருமாள் சொல்றாரு, இசை கூட்டி பண்ணோட பாடுப்பானவுன இசை கூட்டி பண்ணோட ஒரு பாட்டுக்கும் தேவகானத்துல இசை அமைக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அப்பதான் பார்த்தீங்கன்னா திருவரங்கத்துல எப்பயோ தடையாயிருந்த அந்த அத்தியன உற்சவம், அது தடைன்னு சொல்ல முடியாது, திருமங்கை ஆழ்வார் காலத்துல 10 நாள் உற்சவமாக இந்த அத்தியன உற்சவம் நடந்துட்டு இருந்தது. அப்ப திருவாய்மொழி பாசுரங்கள் முழுசா 1000 பாசுரங்களையும் அந்த 10 நாள் ஓதுறத வழக்கமா வச்சிருந்தாங்க. ஆனா பல ஆயிரம் ஆண்டுகளாக அது நிலுவையில இல்லாம இருந்தப்போ அதை மறுபடியும் அத்தியன உற்சவத்தை பெரிய திரு உற்சவம் அப்படின்னு இவர் கொண்டு வந்தார். வெறும் திருவாய்மொழி மட்டும் இல்லாம 4,000 ஓதுறா மாதிரி வழிபடுத்தினாரு. எப்படின்னா முதல் அதாவது ரா 10 பகல் 10 அப்படின்னு கொண்டு வந்தார். இந்த பகல் 10ல 1,000 2,000 இந்த ரெண்டுத்தையும் ஓதுறா மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரா 10ல திருவாய்மொழியை சொல்லி கடைசி நாள் 21வது நாள்ல இயற்பாவை சொல்லி உற்சவத்தை நிறைவு பண்ற மாதிரி இவர் கொண்டு வந்தார். அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, கங்கை கொண்ட சோழன்ற ஒரு ராஜா இருந்தார். அவர்கிட்ட 2 பெண்கள் வந்தாங்க. ஒருத்தர் தேவகானத்திலையும் ஒருத்தர் மானிட கானத்திலையும் இசை பாடுறாங்க.
மானிட கானம் பாடின பெண் தான் சிறந்தவள்னு பரிசு கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த தேவகானம் பாடின பெண்ணுக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுது. அவர் நாதமுனிகள் இருக்க அந்த க்ஷேத்திர காட்டுமன்னார் கோயில் பெருமாள் முன்னாடி வந்து தேவகானத்துல இசை கூட்டி பாடுறா. ஆஹா, இவ்வளோ அழகா பாடினியேம்மான்னு அவர் பிரசாதம்லாம் கொடுக்குறாரு. அப்ப நேரா அந்த ராஜா கிட்ட போய் அந்த பெண் சொல்றது, உமக்கு தான் தேவகானம் தெரியாது, ஆனா அங்க ஒருத்தருக்கு தெரியும், நாதமுனிகள்னு சொல்ல உடனே ராஜா அவரை கூப்பிட்டு அழைக்கிறாரு. அவரும் ராஜா முன்னாடி போறாரு. ராஜா அவரை பார்த்த உடனேவே, உமக்கு தெரியும்ன்றாங்களே, இப்ப இவங்க 2 பேரையும் பாட சொல்றேன், நீங்க கேட்டு இதை பத்தி சொல்லுங்கன்னு உடனே அவர் சொல்றாரு, இந்த பெண் பாடினது மானிட கானம், இது நமக்கு புரியும், இந்த தேவகானம் தேவர்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னும், தான் பாடின 4000த்துக்கும் தேவகானத்துல இசை மீட்டி எத்தனை அளவு கூடியது ஒன்றுன்னு சொல்ல உடனே அது அத்தனையும் அளவுகோல் அளவுக்கும் போது அத்தனையில அது ரொம்ப சரியா நின்றுதான். நீ ரொம்ப சிறந்தவர்னு ராஜா அவரோட தாளை பணியிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆறுதுன்னா, ஒரு வாட்டி ராஜா வந்து அந்த கங்கை கொண்ட சோழ ராஜா இவரை பார்க்கறதுக்காக வராரு. வரும்போது மன்னனாரை சேவிச்சுட்டு இவரை சேவிக்கிறதுக்காக போகும்போது இவர் யோகத்துல இருக்காரு. அதனாலே அவர் திரும்பி போயிடுறாரு. வந்தது சீதா ராமரோட பகவானே கண்ணனோடு கூடி ஆயர்பாடியில இருக்க கிருஷ்ணன், கோபிகைகள் கண்ணன் தான் தன்னை பார்க்க வந்தாங்க, பார்த்தவங்க அப்படியே திரும்பி போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு யோகத்திலேந்து எழுந்தவர் கண்ணனை சேவிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனேன்ற மாதிரி அவர் பின்னாடியே ஓடுறாராம். அப்போ அவர் சிஷ்யர்கள்லாம் வந்தது வந்து ராஜா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி என்ன ஆறுது, இவர் யோகத்துல இருக்காரு. அப்போ ராஜா இவரை பார்க்க மறுபடியும் அதாவது வேட்டை ஆடி விட்டு இவரை பார்க்க வராங்க. தன்னோட மனைவியோடையும் ஒரு குரங்கெல்லாம் இருந்துதான் அத்தோட கூடி இவர் ராஜா வந்து பார்க்கறாராம். அவர் பெண் கிட்ட சொல்றாரா, அம்மா நாதமுனிகள் உண்டோ அப்படின்ன உடனே, இல்ல அவர் யோகத்துல இருக்காருன்னு உடனே ராஜா திரும்பி போயிடுறாரு. யோகத்திலேருந்து எழுந்தவருக்கு அவருடைய பெண் சொல்றாங்க, அதாவது 2 வில்லிகளும் ஒரு பெண்ணும் ஒரு குரங்கும் வந்தது அப்படின்ன உடனே இவர் நினைச்சுட்டாரு, சீதாராமர் ஹனுமான் இளைய பெருமாள் அப்படின்னு இவாளோட வந்துட்டா, நம்ம எங்கன்னு கேட்டிருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு அவர் தேடிட்டு போறாரு. அங்க இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாம் அடையாளம் சொல்லி கேட்டு ஓடி போறாரு. அப்போ ஒரு இடத்துல வரும்போது அவரால் முடியாம, பெருமாளே உன்னை பார்க்க முடியலையே, நீ என் கண்ணை விட்டு மறைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே பெருமாளையே நினைச்சுட்டு பரமபதிச்சிடுறார். இப்படிப்பட்ட சிறந்த யோகத்தை உடையவர், அதாவது வாழும் காலம் வரை 4000த்தை நமக்கு பரப்பி, அதாவது இன்னைக்கு 4000 இருக்கு அப்படின்னா அந்த அரையர் சேவையில நம்ம சேவிக்கணுங்க. அவ்வளோ பொகு அழகா இருக்கும். மேலை அகத்தாழ்வான் கீழே அகத்தாழ்வான் தம் மருமான்களை வச்சுண்டு அதற்கு தாளம் கூட்டி இந்த 4000த்தையும் நமக்கு கொடுத்தவர் அப்படின்ற பெருமை இந்த நாதுமணிகளையே சேரும். அதே மாதிரி தன்னுடைய சிஷ்யரான குருகை காவலப்பனுக்கு யோக சாஸ்திரத்தையும் சொல்லி கொடுத்தாரு. தன்னோட பேரன் வருவான் யமுனை துறைவன், தன்னோட மகன் கிட்ட சொல்றாரு, அவனுக்கு யமுனை துறைவன் பேர்வை, அவனுக்கு எல்லாம் நான் சொல்லி கொடுத்த அத்தனையும் சொல்லி கொடுங்கோன்னு உய்யக்கொண்டார்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் தான் பிற்காலத்துல ஆளவந்தராக இருந்து நம் சம்பிரதாயத்தை வளர்த்தவர். அப்படிப்பட்ட இந்த நாதமுனிகள், இவர் இல்லைன்னா இன்னைக்கு 4000 இல்லை. அப்பேற்பட்ட மகானோட திரு அவதார திருநாள்க இன்னைக்கு ஆனி அனுஷம். இன்றைய தினம் அவரை நம்ம எப்பயுமே நினைச்சுட்டே இருக்கணும். அது மட்டும் கிடையாது, கண்ணினும் சிறுத்தாம்பு தன்யன் அவிதித விஷயாந்தர சட்டாரேன்றது அதை கொடுத்தவரும் இவர்தான். வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்தன் அந்த தன்யத்தை அருளி செய்தவரும் இவர்தான். திருவாய்மொழிக்கு முன்னாடி ஒரு தன்யன் வரும், பக்தாமிரதம் விஸ்வஜனானு மோதனம், அதை அருளினவரும் இவர்தான். பெரியாழ்வார் விஷயமாக நாதுமுனிகள் சொன்ன தனியன் பார்த்தீங்கன்னா, குருமுக மனதீத்திய பிராக வேதான சேஷன், அதை அருளி தந்தவரும் இவர்தான். அதாவது திருவரங்க தமுதனார் இவரை பத்தி ராமானுஜ நூற்றந்தாதிலையும் சொல்லியிருப்பார். ஆரப்புழில் தென்குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழ் இசை உணர்ந்தோர்கட்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி உபதேச ரத்தன மாலையிலையும் சொல்லியிருப்பாரு மணவாள மாமுனிகள், தெருளுற்ற ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார் அருளிச் செயலை அறிவாரார், அருள் பெற்ற நாதமுனி முதலாம் நம் தேசிகரை அல்லால் பேதை மனமே உண்டோ பேசுன்ற மாதிரி. அப்படிப்பட்ட இவருடைய
திரு அவதார திருநாள் அன்னைக்கு இவருடைய வாழி திருநாமத்தை சொல்லி இவரை மனசுல நினைச்சிட்டு இவரோட அனுகிரகத்தை நம்ம பெறணுங்க. ஆனிதனில் அனுடத்தில் அவதரித்தான் வாழியே, ஆள வந்தார்க்கு உபதேசம் அருளி வைத்தான் வாழியே, வானுதற்கில் கண்டவன் சொல் பல உரைத்தான் வாழியே, பராங்குசனார் சொல் பிரபந்தம் பரிந்துகத்தான் வாழியே, காணமுற தாளத்தில் கண்டிசைத்தான் வாழியே, கருணையினால் உபதேச கதியளித்தான் வாழியே, நானிலத்தில் குருவரையை நாட்டினான் வாழியே, நலம் திகழும் நாதமுனி நற்பதங்கள் வாழியே. முதல் பிரதமாச்சாரியனான இவர் மூலமாக தான் நம்ம ஆச்சாரிய பரம்பரை இன்னிவரையும் வளர்ந்து பகவானுக்கான அத்தனை கைங்கரியும் செஞ்சு நம்மைய உபதேசித்து நம்மையும் வழி நடத்துறாங்க. அதனால இந்த முதல் ஆச்சாரியனான நாதமுனிக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவித்து அவர் வழியில இன்னைக்கு நம்ம சென்று எப்பொழுதும் அவரையே பின்பற்றி உடையவர் வழியையும் பின்பற்றி நம் இறைவன் அடி அடையணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.